கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மையும் கலாத்திய சபையையும் பார்த்து அன்போடு குறிப்பிடுகிறார். ஆவிக்குரியவர்கள் என்றால் அவர்களிடம் சாந்தமுள்ள ஆவி காணப்பட வேண்டும். குற்றத்தில் அகப்பட்டவர்களையோ அல்லது அறிந்தும் அறியாமலும் தவறு செய்தவர்களையோ பார்க்கும்போது தெய்வீக அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் சீர்பொருந்த பண்ண வேண்டும். ஆவிக்குரிய ஆவி மிகவும் அவசியம். ஆவியின் கனியோ சாந்தம் என்று வேதம் சொல்லுகிறது. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். சாந்த குணம் என்பது பலவீனம் அல்ல, அமைதியோடு கூட மனதை அடக்குவது, கோழைத்தனம் அல்ல. சாந்த குணம் உள்ளவர்கள் கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார்கள். அதே நேரத்தில் தற்பெருமை உள்ளவர்களும் சுய நீதிமான்களும் தங்களை தாங்களே மேன்மைப்படுத்தி மற்றவர்கள் மேல் குற்றம் சுமத்தி பிரிவினை ஏற்படுத்தி விடுகிறார்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் காணப்படுகிறீர்களா அல்லது மாம்சத்துக்குரியவர்களாய் காணப்படுகிறீர்களா? ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒன்று மாம்சத்தின்படி பிறந்த இஸ்மவேல். அவன் எப்போதும் தன் சொந்த சகோதரனாகிய ஈசாக்கை துன்பப்படுத்தி வந்தான், கேலியும் பரியாசமும் செய்தான். ஆனால் ஈசாக்கை பாருங்கள், ஈசாக்கின் வாழ்க்கையெல்லாம் மிகுந்த சாந்த குணம் வெளிப்பட்டது. அதுபோலவே ரெபேக்காளுடைய வயிற்றிலே 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒருவன் ஏசா, மற்றவன் யாக்கோபு. ஒருவன் மாம்சத்துக்குரியவனாய் வாழ்ந்தான், மற்றவனோ ஆவிக்குரியவனாயிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொண்டான். 2 பேர் ஒரு ஆலயத்திற்கு செல்லக்கூடும், ஒரே பிரசங்கத்தை கேட்கக்கூடும், ஒரே வேதாகமத்தை படிக்கக்கூடும். ஆனால் ஒருவர் ஆவிக்குரியவராக விளங்குவார். ஆனால் உலகத்தின் முடிவிலே கர்த்தர் ஆவிக்குரியவர்களையும் மாம்சத்துக்குரியவர்களையும் வெவ்வேறாக பிரிப்பார். கோதுமை மணிகளையும் பதர்களையும் வெவ்வேறாக பிரிப்பார். கோதுமை மணியோ களஞ்சியத்தில் சேர்க்கப்படும், பதரோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிக்கப்படும். ஆம், என கண்பானவர்களே, நீங்கள் சாந்த குணமுள்ள ஆவியோடு ஆவிக்குரியவனாய் வாழ்ந்தால் உலகத்தின் முடிவிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு பரலோகத்தில் சேர்க்கப்படுவீர்கள். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் வாழாமல் ஆவிக்குரியவர்களாய் வாழ உதவி செய்ங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் சாந்த குணத்தை தாருங்க. தாழ்மையோடு ஜீவிக்க உதவி செய்ங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.